ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இரக்கங்களில் மகத்துவமானவரே, இந்த வேளையிலே நாங்கள் எவைகளை இந்த பரிசுத்த கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, கற்றுக்கொள்ள வேண்டுமோ, அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வேதத்தின் மகத்துவங்களை காண பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பிசாசுக்கு இடம் கொள்ளாமலும் இருங்கள். நாம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25 32 வரை இந்த புதிதாக்கப்பட்ட ஒரு புது மனுஷனுடைய செயல்பாடுகளை கவனித்து கொண்டிருக்கிறோம். ரெண்டாவது, ஒரு புது மனிதனுடைய இரண்டாவது அடையாளம் கோபம். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும், கோபமே கொள்ளக்கூடாது என்று வேதம் சொல்லலை, கோபமே வராதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார், ஒரு புதிய மனிதனுடைய தன்மை என்னவென்றால் கோபமே வராது என்ற அர்த்தம் அல்ல, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அதாவது பாவம் செய்யாத ஒரு கோபம். கோபம் வேண்டும், அதே நேரத்தில் அது பாவத்துக்கு தூண்டுதலாக இருக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால், நாம் செய்கிற பாவத்துக்கு கோபத்தை ஒரு சாக்கு போக்காக வைத்து கொள்ளக்கூடாது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அடுத்து வேதம் சொல்லுகிறது, சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. அதாவது காலையில் கோபம் கொண்டு சாயங்காலம் வரைக்கும் அதை வைத்து கொண்டிருக்க அவசியம் இல்லை. அந்த நாளுக்குள்ள அடுத்த நாளைக்கு அந்த கோபத்தை கொண்டு போக வேண்டாம். என்றைக்கு ஒரு கோபம் ஒரு இயல்பானதோ அல்லது எதேச்சையாக திடீரென்று வருவதோ, அப்படி வரும்போது அந்த கோபத்தை அதை பாதுகாத்து அடுத்த நாளுக்கு கொண்டு போய் ஒரு வன்மமாக வைத்து விடக்கூடாது. ஆகவே தான் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக என்றால் சாயங்காலம் வரைக்கும் அந்த கோபத்தை வைத்து கொள்ளலாம் என்று அர்த்தம் அல்ல. சூரியன் அதாவது அந்த நாளுக்குள்ளே அந்த கோபத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்றுதான் வேதம் சுட்டி காட்டுகிறது. அடுத்து வேதம் சொல்கிறது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இந்த கோபம் இருக்குது, இது நாம் கோபப்படும் போது நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். பிசாசுடைய தன்மையே நம்மை கோபமடைய செய்வது அவனுடைய தன்மை. ஸோ கோபம் எப்போது வருகிறது என்றால், கோபம் எப்போது நமக்கு விருப்பம் இல்லாத, நமக்கு பிடிக்காத ஒன்று நமது வாழ்க்கையில் நடக்கும்போது இந்த கோபம் இயல்பாக வருகிறது. இது ஒரு எமோஷனல் ஆட்டிடியூட், இது உணர்வு பூர்வமாக வருகின்ற ஒன்று. எது நம்மளை டிஸ்ப்ளீஸ் பண்ணுதோ, எது நமக்கு பிரியம் இல்லையோ, எது நமக்கு வெறுப்பானதோ அதை செய்யும்போது, அது நம் வாழ்க்கையில் நடக்கும்போது கோபம் வருவது இயல்பு. ஆனால் அந்த கோபம் பாவத்துக்கு நேராக நம்மை நடத்திவிடக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் கோபம் அவசியம். ஏனென்றால் வேதத்தின் அடிப்படையில் பார்த்தால் 2 விதமான கோபத்தை நாம் பார்க்கிறோம். ஒன்று நீதியின் அடிப்படையில் வருகின்ற கோபம், மற்றொன்று அநீதியின் அடிப்படையில் வருகின்ற கோபம். ஒன்று ரைச்சியஸ் ஆங்கர், இன்னொன்று அன்ரைச்சியஸ் ஆங்கர். ஒன்று இயல்பான சொல்லப்போனால் அது நீதியின் அடிப்படையில் வருகின்ற கோபம், இன்னொன்று அநீதி அக்கிரமத்தின் அடிப்படையில் வருகின்ற கோபம். இந்த 2 கோபத்தையும் வித்தியாசப்படுத்த நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே தான் ஆவியானவர் சொல்லுகிறார், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபமே கொள்ள முடியாது, கோபமே வராது என்ற அர்த்தம் அல்ல. என்னிலே கோபப்படும் போது நம்மை இழக்கிறோம். இழந்த பிறகு திரும்ப நாம் வேதனைப்படுகிறோம். கோபப்படக்கூடாதுன்னு நினச்சேனே, ஏன் மறுபடியும் எனக்கு கோபம் வருது, கர்த்தர் ஏன் இந்த கோபத்தை என்னை விட்டு எடுக்கவில்லை என்று நாம் அநேக நேரங்களில் ஜெபிக்கிற வழக்கம் நமக்கு இருக்குது.
ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அதாவது பாவத்துக்கு நேராக நடத்தாத அந்த நீதி உள்ள கோபம் தேவை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் கோபம் மிக அவசியமான ஒன்று. ஏனென்றால் கோபம் ஒருவேளை பாவமாக இருந்தால், வேதத்தில் பார்த்தா அளவுக்கு அதிகமாக கோபப்பட்டது கர்த்தர் தான் அதிகமாக கோபப்பட்டவர். வேதத்தில் கொஞ்சம் கணக்கு போட்டு பார்த்தா ஏறக்குறைய 278 முறை கோபம் என்ற வார்த்தை இருக்கும் பைபிளில். கோபம், உக்கிரம், இந்த வார்த்தைகள் 278. இதில் கர்த்தரோடு சம்பந்தப்பட்டது மாத்திரமே 210 இருக்குது. அப்படியானால் கோபம் என்பதே 278 தான் வேதாகமத்தில். அதிலே கோபம் தேவனோடு சம்பந்தப்பட்டது 210க்கும் மேலே. அப்படியானால் கோபம் பாவமாக இருந்தால் தேவனுக்கு அந்த கோபம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அது பாவம் அல்ல. அது என்னப்பானா, அது நீதியின் அடிப்படையில் வருகின்ற கோபம். கர்த்தருக்கு கோபம் வந்த அடிப்படையான சில காரணங்களை சுட்டி காட்டுகிறேன். ஒன்று, பாவத்துக்கு எதிராக தேவன் கோபப்படுவார். பாவம் வரும்போது இந்த பாவத்துக்கு விரோதமாக கர்த்தருடைய கோபம் தானாக வரும். ஆகவே இது கோபம் என்பதற்கு முதல்ல அந்த நீதியின் அடிப்படையில் உள்ள கோபத்துக்கு காரணம் என்னவென்றால் பாவத்திற்கு எதிராக வருகின்ற அந்த கோபம். என்னாகமம் 32ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என்னாகமம் 32:14. இப்பொழுதும் இதோ இஸ்ரவேலர் மேலிருக்கும் கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரத்தை இன்னும் அதிகரிக்க பண்ணும்படி நீங்கள் உங்கள் பிதாக்களின் ஸ்தானத்திலே பாவமுள்ள பெருங்கூட்டமாய் எழும்பியிருக்கிறீர்கள். தெய்வ மனிதனாக மோசே சொல்லுகிறார், இப்பொழுதும் இதோ இஸ்ரவேலர் மேலிருக்கும் கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரத்தை இன்னும் அதிகரிக்க பண்ணும்படி. ஏற்கனவே இஸ்ரவேலுடைய பிதாக்கள் மேலே அவர்களுக்கு தேவனுக்கு கோபம் இருக்குது. ஆனால் இங்கே சொல்லுகிறார், நீங்கள் இன்னும் அதை அதிகரிக்க பண்ணும்படி நீங்கள் உங்கள் பிதாக்களின் ஸ்தானத்திலே பாவமுள்ள பெருங்கூட்டமாய் எழும்பி இருக்கிறீர்கள். ஆகவே தேவனுடைய கோபம் எப்போ வருதுன்னு சொன்னால், பாவம் வரும்போது அந்த பாவத்துக்கு விரோதமாக தேவனுடைய கோபம் வருவது இயல்பு. அது நீதி உள்ள கோபம். ஏனென்றால் என்னாகும் 32:13 வாசிக்கிறோம். என்னாகவும் 32:13. அப்படியே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது. கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த அந்த சந்ததியெல்லாம் நிர்மூலமாக மட்டும் அவர்களை வனாந்திரத்திலே 40 வருஷம் அலைய பண்ணினார். தேவனுடைய கோபத்துக்கு முதலாவது அடிப்படை காரணம் அது நீதி உள்ள கோபம். தேவஜனங்கள் அந்த பாவத்தினால பஸ்காட்டினாலே மீட்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய மகிமைகளை கண்டவர்கள், ஒவ்வொரு நாடும் அப்படி மகத்துவத்தை அனுபவித்து கொண்டு வருகிறவர்கள். அவர்கள் தேவனை எரிச்சல் ஊட்டுகின்றார்கள், தேவனை பாவத்தினால் கோபம் ஊட்டுகின்றார்கள். மோசே இங்கே சொல்லுகிறார் 14ஆம் வசனத்தில், என்னாகும் 32:14, உங்கள் பிதாக்கள் எப்படி தேவனுக்கு கோபம் உண்டாக்கினாங்களோ அப்படியே நீங்கள் உங்கள் பிதாக்களின் ஸ்தானத்திலே பாவமுள்ள பெருங்கூட்டமாய் எழும்பி இருக்கிறீர்கள். ஆகவே தேவனுடைய கோபத்துக்கு அடிப்படை காரணம் பாவத்துக்கு எதிரானது, அகெயின்ஸ்ட் சின். ஆகவே ஒரு நீதி உள்ள கோபம் என்றால் பாவத்தை கண்டும் காணாமல் போவது, அது பாவத்துக்கு நாம் உற்சாகப்படுத்துவது, பாவத்தை நாம் செய்ய தூண்டுவது. பாவம் என்றால் அதுக்கு எதிராக கோபம் கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. ஆகவே ஒன்று, தேவனுடைய கோபத்துக்கு முதலாவது காரணம் பாவத்துக்கு எதிராக. இரண்டாவதாக அவிசுவாசத்துக்கு எதிராக தேவனுடைய கோபம் மூண்டது. அவிசுவாசத்துக்கு எதிராக சங்கீதம் 78, 21, 22 வசனங்களில் வாசிக்கிறோம். சங்கீதம் 78, 21, 22. ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். அதாவது இஸ்ரவேல் மக்களை நம்ம ஏற்கனவே கவனித்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் அவர் வானத்தின் தானியத்தை, தூதர்களின் அப்பத்தை கொடுத்து அவர்களை போஷித்து வருகிறார். அவர்களுக்கு கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட அந்த உணவை கொடுத்து அவரை நடத்தி வருகிறார். ஆனால் ஜனங்கள் கேட்கிறார்கள். 20ஆம் வசனம், சங்கீதம் 78, 20. இதோ
அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது. அவர் அப்பத்தையும் கொடுக்கக்கூடுமோ? தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். என்ன கேட்குறாங்க? கர்த்தரால் மாம்சம் கொடுக்க முடியுமா? அவர் தண்ணீரை கொடுத்தார். அவர் அப்பத்தையும் கொடுக்கக்கூடுமோ? தம்முடைய ஜனத்துக்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எரிந்தது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் மூண்டது. இரண்டாவதாக, தேவனுடைய கோபம் ஏன் வருகிறது? அந்த நீதி உள்ள கோபத்தின் அடிப்படை என்னவென்றால் அவிசுவாசம். இந்த அவிசுவாசம் தேவனை கோபமூட்டுகிறது. தேவன் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அவர் நடத்தி வந்த அந்த அதிசயமான கிரியைகளை கண்டும் அதை அனுபவித்தும் அவர்கள் கேட்கிறார்கள், கர்த்தர் மாம்சத்தை ஆயத்தம் பண்ண முடியுமா? அவருக்கு அப்பத்தை கொடுக்க முடியுமா? கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். ஏனென்றால் அவர்கள் தேவனை விசுவாசிக்கவில்லை. மூன்றாவதாக, தேவனுடைய கோபத்துக்கு மூன்றாவது ஒரு காரணம் தமிழில் துணிவு என்று வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், கர்த்தரை உடன்படிக்கை பெட்டியே பெலிஸ்தியர்கள் கற்றுக் கொடுத்த அந்த வழியிலே ஒரு புது ரதத்தின் மேல் வைத்து இஸ்ரவேல் மக்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை தேவனுடைய நகரத்துக்குள் கொண்டு வருகிறார்கள். வரும்போது அது நாகோனின் களம் வரும்போது அங்கே மாடுகள் இடரடைந்தபடியினால மாடுகள் இடர்கிறது. ஆகவே அந்த தேவனுடைய பெட்டி சாய போவது போல தோன்றும் போது இந்த ஊசா என்பவன் போய் அதை பிடிக்கிறான், அதை தாங்கி பிடிக்கிறான். வேதம் சொல்கிறது 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் மூண்டது. அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடம் வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவு நிமித்தம் தேவன் அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி எல்லையிலே செத்தான். தமிழிலே தேவன் ஏன் அவன் அடித்தார் என்பதற்கு துணிச்சல் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ஆங்கிலத்தில் எரர், தவறு என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் தெய்வ சமூகத்துக்கு வரும்போது தைரியம் வேண்டும், ஆனால் துணிச்சல் இருக்கக்கூடாது. எபிரேயர்கள் நிருபம் மிக தெளிவாக ஒரு வசனத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களில் வாசிக்கிறோம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியன் அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் அவர் தனக்காக தன் குடும்பத்திற்காக ஒரு பலியை செலுத்தி, இஸ்ரவேல் மக்களுக்காக ஒரு பலியை செலுத்தி, அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவார். போகும்போது அந்த திரையை விலக்கி கொண்டு அவர் உள்ளே போகும்போது பாளையத்தில் பாவம் இருந்தால் பிரதான ஆசிரியர் அங்கே அடிக்கப்படுவான். தேவ சமூகத்தில் அடிக்கப்பட்டால் அவன் அங்கே செத்து போவான். செத்து போனவனை வெளியே எடுக்க வேண்டுமானால் அவனு உள்ளே யாரும் போக முடியாது. ஆகவே பிரதான ஆசிரியர் உள்ளே போகும்போது அவன் இடுப்பிலே ஒரு சங்கிலியை கட்டி அவர் உள்ளே போவார். வெளியே இருக்கிற ஆசாரியர்கள் அந்த திரைக்கு பரிசுத்தத்தில் இருக்கிறவர்கள் அதை கையில் பிடித்து கொண்டிருப்பார்கள். ஆசாரியன் அங்கே அவன் அசைவாடி கொண்டிருப்பான். இரத்தத்தை அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல் தெளிப்பான், தெய்வ சமூகத்தை தெளிப்பான். அவன் அங்கே தூபத்தை காட்டி கொண்டிருப்பான். அவன் நடந்து கொண்டிருக்கும்போது ஆசாரியன் உயிரோடு இருக்கிறான் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் ஒருவேளை உள்ளே போய் அவர் அடிபட்டு இறந்து போனால்
அவரை வெளியே இழுப்பதற்காக அந்த சங்கிலினால் அவரை இழுத்து வெளியே எடுக்க வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பிரதான ஆசாரியன் உள்ளே போகும்போது, அவர் திரையை விலக்கி கொண்டு உள்ளே போகும்போது அவர் தைரியமாக போக முடியாது, துணிச்சலாகத்தான் போக வேண்டும். ஏனென்றால் உள்ளே போகிறோம், ஒருவேளை பாளையத்தில் பாவம் இருந்தால், பிரதான ஆசாரியன் குடும்பத்தில் யாருக்காவது பாவங்கள் இருந்தால் அறிக்கையிட்டார்கள், பரிசீலித்தினார்கள், அதையை மீறி பாவம் இருந்தால் அவனுக்கு அங்கே என்ன நடக்கும் தெரியாது. ஆகவே அவன் தைரியமாக உள்ளே போக முடியாது, துணிந்து தான் போக வேண்டும். பரவாயில்ல, வந்தால் வரட்டும், ஒருவேளை தேவசம் அடிபட்டு செத்தால் சாகட்டு, அப்படி தான் போகணும். ஆனால் ஆண்டவர் இயேசு நமக்கு அந்த தேவாலயத்தின் திரைச்சீலையை அவன் நடுவாக மேலிருந்து கீழாக 2ஆக கிழித்தபடியினால் வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புனிதம் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு துணிச்சல் அல்ல. பழைய பாட்டு பிரதான ஆசாரியனுக்கு துணிச்சல், ஆனால் நமக்கு அப்படி அல்ல, தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். ஆகவே தேவனுடைய காரியங்களில் துணிச்சல் கூடாது, தைரியம் வேண்டும். துணிச்சல் என்றால் வந்தால் பார்த்துக்கலாம், அது இல்லை. தைரியம் என்றால் ஒன்றும் ஆகாது, நான் என் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறேன், என் தேவனுடைய வார்த்தையின்படி சித்தத்தின்படி செய்கிறேன் என்ற அந்த தைரியம். அதைத்தான் தேவனுடைய கோபம் எப்போது வருகிறது என்றால் அந்த துணிச்சல் வரும்போது தான். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கவனித்தோம். ஊசாவின் மேல் கர்த்தருக்கு கோபம் உண்டது. அந்த கோபத்திற்கு காரணம் என்னவென்றால் அவனுடைய துணிவுக்காக, அந்த துணிச்சலுக்காக. ஆகவே தேவனுடைய கோபம், அந்த நீதியான கோபம் எப்போது வெளிப்படும் என்றால் அது துணிச்சலாக ஏதாவது காரியங்களை செய்யும்போது. 4ஆவதாக கீழ்ப்படியாமை. கர்த்தருக்கு கோபம் ஏன் வந்ததென்றால், அந்த நீதி உள்ள கோபம் ஏன் வந்ததென்றால், யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் கவனிக்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நாம் அடிக்கடி அறிந்திருக்கிற ஒரு வேதப்பகுதி. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்து கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. கர்த்தர் மிக தெளிவாக சொல்லி இருந்தார். எரிகோவுக்குள்ளே போகும்போது அங்கே இருக்க அக்னிக்கு அக்னியினாலே எரிந்து போகிறவைகளெல்லாம் அது எரிக்கப்பட வேண்டும். 2ஆவதாக அக்னியினாலே எரிந்து போகாதவைகள் உலோகங்கள், அது கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அது பிரித்தெடுக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த ஆகான் என்பவன் யூதா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பிரபுதான். ஆனாலும் அவர் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தனக்கென்று அந்த கொள்ளை பொருளை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுகிறான். இது தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குகிறது. கர்த்தருடைய கோபத்துக்கு காரணம், கர்த்தர் சொல்லியும் தேவனுடைய வார்த்தை என்று அறிந்தும் செய்யும்போது தேவன் அந்த கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்குகிறது. அதே யோசுவா 7ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களில் வாசிக்கிறோம். யோசுவா 7, 11, 12. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முருகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய கோபம், அந்த நீதியுள்ள கோபம் எப்போ வருதுன்னு சொன்னால், இது தேவனுடைய வார்த்தைக்கு அவருடைய உடன்படிக்கையை மீறி கீழ்ப்படியாமல் போகும்போது அந்த கோபம் வெளிப்படுகிறது. 5ஆவதாக விக்கிரகங்கள் தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கும். மிக தெளிவாக கர்த்தர் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார், எந்த ஒரு வடிவத்திலும் விக்கிரகங்களை செய்யக்கூடாது. தேவன் என்ற பெயரில் கூட விக்கிரகத்தை செய்யக்கூடாது என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை உள்ள வசனங்களில் கர்த்தருடைய கோபத்துக்கு இன்னும் ஒரு காரணத்தை பார்க்கிறோம்.
நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். கர்த்தருடைய கோபத்து, அந்த நியாயமான கோபத்துக்கு, அந்த நீதி உள்ள கோபத்துக்கு காரணம் என்னவென்றால் விக்கிரக ஆராதனை. இந்த விக்கிரக ஆராதனை தேவனுக்கு எப்பொழுதுமே கோபத்தை உண்டாக்கக்கூடியது. ஏனென்றால் கர்த்தர் 1000 தலைமுறைகளுக்கு இறங்குகிறவர் தான். ஆனால் இந்த விக்கிரக ஆராதனைகள் வரும்போது அவர் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அவர் நியாயம் விசாரிக்கிற தேவன். ஆகவே தேவனுடைய கோபம், நான் முதல்ல சொன்னேன், வேதத்தில் 278 முறை அந்த கோபம் என்ற வார்த்தை இருந்தாலும் கர்த்தரோடு சம்பந்தப்படுறது இஸ் மோர் தென் 210. 210க்கு மேலே அந்த அளவுக்கு கர்த்தருக்கு கோபம், உக்கிரம். ஆனால் அவருடைய அக்கினி வந்திருக்கு. ஆனால் ஏன் அந்த கோபம் என்றால் அது நீதியின் அடிப்படையில் வருகின்ற கோபம். ஆகவே தான் எபேசியர் 5:26 வாசிக்கிறோம், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம், அதாவது நீதி உள்ள கோபம் பாவம் செய்யாது. ஆகவே நீங்கள் தேவனுடைய கோபத்துக்கு காரணத்தை கவனித்தோம். பாவம் இருக்கிற இடத்துல தேவனுடைய கோபம் இயல்பாகவே வெளிப்படும். 2ஆவதாக அவிசுவாசம் இருக்கிற இடங்களில் தேவனுடைய கோபம் வெளிப்படும். 3ஆவதாக துணிச்சலாக தேவனுடைய அந்த மகத்துவத்துக்கு விரோதமாக துணிச்சலாக காரியங்களை செயல்படுத்தும் போது. 4ஆவது கீழ்ப்படியாமை. 5ஆவது விக்கிரகங்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாக கோபம் வர வேண்டும். ஆகவே தான் முதல்ல சொன்னேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் கோபம் அவசியம். இட் இஸ் எசென்ஷியல் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆனால் அது பாவத்துக்கு நேராக போய்விடக்கூடாது. அது கோபம் வெளிப்பட வேண்டும். அந்த கோபம் அது நீதியின் கோபமாக இருக்கணும், அது அநீதியின் கோபமாக இருக்கக்கூடாது. 2ஆவதாக மனிதர்களுக்கு கோபம் வரலாமா? தேவனுக்கு கோபம் வந்தது, மனிதர்களுக்கு கோபம் வரலாமா? மனிதனுடைய நீதி உள்ள கோபத்தை வேதத்தில் நாம் 1 சாமுவேல் தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலே நாம் கவனிக்கிறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். கர்த்தர் நிர்மூலமாக்க சொன்ன அந்த அமலேக்கினுடைய அந்த முதலாம் தரமானவைகளை எல்லாம் சவுல் எடுத்துக்கொண்ட போது தேவனுடைய வார்த்தையின்படியே சாமுவேல் சவுலை கடிந்து கொள்கிறார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்கள். பின்பு சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகிய, அதாவது சவுலை அவர் கண்டித்து விட்டார், சவுலுக்கு சொல்லிவிட்டார், ராஜ்யபாரம் முன்னை விட்டு நீக்கப்படும், கர்த்தர் தமக்கு பிரியமான ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொண்டார் என்று அவர் சொல்லிவிட்டார். இப்போது சவுல் அழிக்க தவறிய அந்த அமலேக்கின் ராஜாவை இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி வெட்டி போடுவதை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 15, 32, 33. பின்பு சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாக் சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து, அவனை கொண்டு வாருங்கள், அவன் அழிக்கப்பட வேண்டியவன், அழிக்கப்படாத போது அவன் ஒரு சந்தோஷத்தோடு வருகிறான், தீர்க்கதரிசியை பார்க்க வருகிறான். சந்தோஷமாக அவனிடத்தில் வந்து, மரணத்தின் கசப்பு அற்றுப்போனது நிச்சயம் என்றான். எனக்கு இனிமேல் மரணமே வராது, அந்த அளவுக்கு சந்தோஷமாக வருகிறான். 33ஆம் வசனம். சாமுவேல், உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்களாக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவள் ஆவாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான், வெட்டி போடுறான். அப்படின்னா இது ஒரு மனிதனுக்கு வருகின்ற, சொல்லப்போனால் ஒரு தெய்வ மனிதன், ஒரு தீர்க்கதரிசிக்கு வருகின்ற அந்த கோபம். தேவன் அழிக்க சொன்னவனை அழிக்காமல் அவனுக்கு மரணத்தின் கசப்பு அற்றுப்போயிட்டுங்கிற அந்த சந்தோஷத்தோடு அவன் சொன்ன மரணம் இனிவனுக்கு வராது என்ற நிச்சயத்தோடு வருகிறானே. சவுல் என்னை கொல்லவில்லை, ஆகவே எனக்கு ஒன்றும் நேரிடாது என்ற அந்த ஒரு தைரியம், அந்த மேட்டுமையோடு அவன் புறப்பட்டு வருகிறான். மரணத்தின் கசப்பு அற்றுப்போனது நிச்சயம் என்று சொல்லுகிறான். ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசி அவனை பட்டயத்தால் துண்டித்து போட்டான் என்று வேறு கர்த்தர் சமூகத்திலே துண்டித்து போடுகிறான். ஏனென்றால் இது மேன்ஸ் ரைச்சியஸ் ஆங்கர், ஒரு மனிதனுடைய நீதி உள்ள கோபம். 2ஆவதாக மோசேயை நாம் பார்க்கிறோம்.
மோசேக்கு கோபம் வருகிறது. அந்த மோசையை குறித்து கர்த்தர் சொன்னார், பூமியிலே மோசையை போல சாந்த குணம் உள்ளவர் ஒருவரும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். அந்த சந்தர்ப்பம் வேறு. அது என்னாகும்? 12ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் அதை பார்க்கிறோம். ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம், அங்கே நடந்ததை அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு, அதாவது மோசே பார்க்கிறார். பார்வோனுடைய அரண்மனையில் வளர்கிறார். 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை, ஒரு இஸ்ரவேலனை, ஒரு எகிப்தியன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். எப்போது மோசேக்கு கோபம் வருகிறது என்றால், அந்த கோபம் மிஸ்ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஒன் பர்சன், ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு தனிப்பட்ட மனித கூட்டத்துக்கு எப்போது அநியாயமாய் தவறாக அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்களோ, தவறாக அவர்கள் நடத்தப்படுகிறார்களோ, அப்போது கோபம் வர வேண்டும். அதைத்தான் அப்போஸ்தலர் 7:24 சுட்டி காட்டுகிறது. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று, கோபம் வர வேண்டும். நியாயமான கோபம் எப்போ வரும் சொன்னால், ஒரு பலவீனமானவன் அல்லது எதிர்க்க தைரியம் இல்லாதவன், எதிர்க்க முடியாதவன், அவன் அநியாயமாக தண்டிக்கப்படுகிறான். அவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை கண்டபோது மோசே அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். ஆகவே கோபம் வர வேண்டும். எப்போது சொன்னால், சாமுவேலுக்கு கோபம் வந்தது எப்போது என்றால் ரெஸ்பான்ஸ் டு சின், பாவம். அந்த பாவம் தண்டிக்கப்படாத போது சாமுவேலுக்கு கோபம் வந்தது. அவன் அமலேக்கின் ராஜாவாகி ஆகாகை துண்டித்து போட்டான். மோசையை பார்க்கிறோம். மோசைக்கு கோபம் வருகிறது. ஏனென்றால் அவன் ஒரு மிஸ்ட்ரீட்மெண்ட் ஆஃப் எ பர்சன், ஒரு மனிதன், ஒரு இஸ்ரவேலன் ஒரு எகிப்தியனால் அவன் தவறாக தண்டிக்கப்படுகிறான், அநீதியாக தண்டிக்கப்படுகிறான். ஆகவே அவனுக்கு கோபம் வருகிறது. அவனை வெட்டி போடுகிறான். மூன்றாவதாக பார்க்கிறோம் பரிசுத்த பவுல். பரிசுத்த பவுலின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக தாக்குதல்கள் வரும்போது கோபம் வர வேண்டும். ஒன்று பாவத்தை, ரெஸ்பான்ஸ் டு சின். இரண்டாவது மிஸ்ட்ரீட்மெண்ட் ஆஃப் அ வீக்கர் பர்சன். மூன்றாவதாக மிக அவசியமானது அட்டாக் ஆன் காட்ஸ் கிங்டம். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக, கர்த்தருடைய அந்த ஊழியங்களுக்கு விரோதமாக தாக்குதல் வரும்போது கோபங்கள் வர வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் பரிசுத்த பவுலின் வாழ்க்கையிலே நாம் அதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 13:9-11 வசனங்கள். அப்பொழுது சவுல் எனப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, நடக்கின்ற சம்பவம் நமக்கு தெரியும். இங்கே சர்க்கியூ பவுல் என்ற ஒரு அதிபதிக்கு வசனம் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய சர்க்கியூ பவுல் என்னும் அதிபதியினுடைய கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களுக்கு தேவ வசனத்தை கேட்க ஆசையாக இருந்தான். ஒரு தேசத்தின் அதிபதி அவன் கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு ஆசையாக இருக்கிறான். பரிசுத்த பவுலையும் பர்னபாவையும் அழைத்து அவன் கேட்க அவன் வாஞ்சையாக இருக்கிறான், ஆசையாக இருக்கிறான். அப்போது மாய வித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தின் என்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். கர்த்தருடைய அந்த சுவிசேஷத்தை, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஒரு தேசத்தின் அதிபதிக்கு சொல்லுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு உண்டாகிறது. ஆனால் அங்கே பர் ஏசி என்று சொல்லப்படுகிற அந்த எலிமா என்பவன் அவன் எதிர்த்து நின்றான் என்று பேரும் சொல்லுகிறது. அப்பொழுது அப்போஸ்தலர் 13:9, அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம்
சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவனில் விழுந்தது. அவன் தடுமாறி கையிலாக கொடுக்கிறவர்களை தேடினான். இங்கே பரிசுத்த பவுலுக்கு கோபம் வருது நாம் பார்க்கிறோம். இந்த கோபம் இது தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக செயல்பாடுகள் வரும்போது, ஒரு தாக்குதல் வரும்போது, தேவனுடைய அந்த மகிமையான சுவிசேஷத்துக்கு எதிராக அதை கேட்பதற்கு ஒரு அதிபதி ஆயத்தமாக இருக்கும்போது அதை தடை செய்கிற அந்த பர் ஏசு, அவருக்கு பேரே பார் ஜீசஸ், பர் ஏசுன்னா உங்களுக்கு தெரியும், அவர் இயேசுவின் மகன் என்று அர்த்தம். பார் என்றால் கிடைக்க முடியல, மகன். பார் ஜீசஸ் என்றால் இயேசுவின் மகன். பேர் நல்லா தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் நம்ம இயேசுதாஸ்ங்கிற மாதிரி இயேசுவின் மகன் இவர். ஆனால் அவரை பார்த்தா பவுல் சொல்லுகிறார், பிசாசின் மகனே. அந்த கோபத்தை சொல்லி பிசாசின், இயேசுவின் மகன் அல்ல, நீ பிசாசின் மகன். ஏனென்றால் அட்டாக் ஆன் காட்ஸ் கிங்டம், கர்த்தருடைய ராஜ்யத்தின் மேலே ஒரு தாக்குதல் வரும்போது அதை சகித்து கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியினால் நிறைந்து கோபத்தோடு அவர் பேசுகிறார். ஆகவே தேவனுடைய கோபம் அது நீதியுள்ள கோபம். மனிதனுக்கு வருகின்ற கோபம் கூட சாமுவேல் தீர்க்கதரிசியின் வாழ்க்கைகளை பார்த்தோம். அவர் ரெஸ்பான்ஸ் டு சின், பாவத்தை தண்டிக்காமல் விட்டபோது அவருக்கு அந்த கோபம் வருகிறது. ஆகாக அன்றைக்கு துண்டிக்கப்பட்டான். அடுத்தது மோசே. இந்த மோசையை பார்க்கிறோம். இவர் ஒரு யூதன், அவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறான், தண்டிக்கப்படுகிறான். ஆகவே அவனுக்கு துணை நின்று அந்த எகிப்தியன் வெட்டி போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இது மிஸ்ட்ரீட்மெண்ட் ஆஃப் மென் பை மென், மனிதர்கள் தவறாக நடத்தப்படும் போது இங்கே இந்த கோபம் வருகிறது. மூன்றாவது பரிசுத்த பவுல் தேவனுடைய ராஜ்யத்தின் மேல், கர்த்தருடைய அந்த ராஜரீகத்தின் மேலே தாக்குதல்கள் வரும்போது கோபம் வர வேண்டும். அது நியாயமான கோபம். அடுத்து பாவம் வந்தாலும் இந்த சினம் கொள்வது ஒரு அபிஷேகம் என்று வேதத்தில் கவனிக்கிறோம். அப்போஸ்தலர் 13:9 வாசித்தோம். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, அந்த கோபம் எப்படி வருதுன்னு சொன்னால், பை அன் அனாயிண்டிங் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவருடைய ஒரு நிறைவினால் வருகின்ற கோபம். ஆகவே இந்த நீதி உள்ள கோபம் என்றால் அது எப்படி இருக்குன்னு சொன்னால், சினம் கொள்ளுகின்ற ஒரு அபிஷேகமே இருக்குது. அதாவது கோபம் வருவதற்கு ஆவியானவருடைய நிறைவு ஒரு காரணம் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. நியாயாதிபதிகள் 14:19 நாம் சிம்சோனை பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 14:19 சிம்சோனை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால், சிம்சோன் மேலே அவன் தவறுகள் தான் செய்து கொண்டு இருக்கிறான். ஆனாலும் இங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூராரில் 30 பேரை கொன்று அவருடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் மூண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். சிம்சோனுக்கு அந்த கோபம் 30 பேர் கொல்லப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், அது அவன் ஆவியினால், கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதா என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த சினம் கொள்ளுவது ஆவியானுடைய ஒரு அபிஷேகத்தினால் வருவதாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு சுட்டி காட்டுகிறேன். 1 சாமுவேல் 11:6 சவுல் வாழ்க்கையிலே பார்க்கும்போது இதே அபிஷேகத்தினால் வருகின்ற அந்த கோபத்தை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 11:6 சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபம் உண்டவனாகி, சவுல் இஸ்ரவேலின் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறான். ஆனாலும் அவன் அந்த ராஜரீகத்துக்குள்ளே வராமல் அவன் அந்த அபிஷேகிக்கப்பட்டும் அவனுடைய இயல்பான வாழ்க்கையில் இருக்கிறான். ஆனால் எதிரிகள் வந்து இஸ்ரவேல் மக்களை அவர்கள் துன்பப்படுத்தி அவர்கள் யுத்தத்துக்கு ஆயத்தமாகும் போது அந்த சவுலின் மேல் ஒரு அபிஷேகம் வந்ததை பார்க்கிறோம். சவுல் இந்த செய்தியை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபமூண்டவனாகி அவன் செயல்படுவதை பார்க்கிறோம். ஆகவே கோபம் கொள்வது கூட ஒரு அபிஷேகத்தினால் வருவதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16 பரிசுத்த பவுலுடைய அந்த வாழ்க்கையிலும் இன்னொரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16 16 முதல்
18 வசனங்களில் பரிசுத்த பவுல் கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார், நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்பற்றி வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். அசுத்த ஆவியை கொண்டிருக்கிறவள், ஒரு குறி சொல்லுகிற ஆவியை உடையவள். ஆனால் அவள் பரிசுத்த பவுலை பார்க்கும்போது, பவுலையும் கூட இருந்தவர்களையும் பார்க்கும்போது அவள் சொல்லுகிறார், இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியர்கள் என்று சொல்கிறாங்க. அது உண்மையை சொல்லுகின்ற ஒரு குறி சொல்கிற ஆவி, ஒரு பொய் சொல்லுகிற ஆவி. பிசாசுடைய தந்திரமே அவன் மோசம் போக்குகிற பிசாசு தான். அவன் இப்படி தான் பண்ணுவான். அந்த அசுத்த ஆவி எப்படி நற்சான்றிதழ் கொடுக்கிறது, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். பரிசுத்த பவுல் வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் ஊழியங்களுக்கு போகிற இடங்கள்லாம், யூதர்களோடு பேசும்போதெல்லாம் அங்கே ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கேட்பாங்க. அவர் இயேசுதான் கிறிஸ்து என்று சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவர்கள் கோபப்படுவாங்க, அவர்களை அடிப்பாங்க, அவரை துன்பப்படுத்துவாங்க, அவர்களை துரத்துவாங்க, கல்லறை பற்றி இப்படிலாம் செய்கிறாங்க. ஆனால் இந்த அசுத்த ஆவி கொண்டிருந்த, அந்த குறி சொல்லுகிற ஆவி கொண்டிருந்த ஒரு பெண், அந்த பெண் சொல்கிறா, இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி இன்றைக்கு ஒரு பிசாசு ஒரு சாட்சி கொடுத்தா நம்ம காரெல்லாம் கொஞ்சம் தூக்கி விட்டு பாரு, பிசாசுக்கே தெரியுது பார் நான் எவ்வளோ பெரிய ஊழியக்காரன் அப்படி சொல்லிட்டு இருப்போம். ஆனால் இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நாம் இருந்தால் என்ன பண்ணுவோம், ஆகா நமக்கு ஒரு சிஸ்டர் கிடச்சிருக்காங்க, நம்ம யாருன்னு சொன்னது இவங்க தான், இவங்களுக்கு நம்ம ஏற்கனவே லிடியா சிஸ்டர், லீதியால் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, இந்த அவங்களோட சேர்த்து ஒரு சிஸ்டர்ஸ் மீட்டிங்கே நடத்த உதவியாக இருக்குன்னு கூட்டிகிட்டு போயிடலை. இப்படி அநேக நாள் சொல்லி கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த சினம் கொள்வதே ஒரு அபிஷேகம்தான். ஆனால் அது நீதி உள்ள அந்த கோபமாக இருக்க வேண்டும். அந்த சினம் அது நீதியின் அடிப்படையில் வருவதாக இருக்க வேண்டும். இப்போ பொதுவாக நாம் நீதி உள்ள கோபத்தை பார்க்கிறோம். அதே நேரத்தில் பாவம் செய்கிற கோபம் நிறைய இருக்குது. காலத்து நிமித்தமாக ஒரு சின்ன கருத்தை சுட்டி காட்டுகிறேன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களில் நாம் முதலாக ஒரு மனித கொலையை பார்க்கிறோம். முதலாக ஒரு கோபம் கொண்ட ஒரு மனிதனை பார்க்கிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி, நாம் கவனித்தோம் எபேசியர் 5:4-26, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே உங்கள் எரிச்சல் தனியே கடவுது என்று கவனித்தோம். ஆனால் இங்கே பார்க்கிறோம், மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. 8ஆம் வசனத்தில் வாசிக்கணும்னு சொல்லப்போனால், அந்த கோபம் வந்தபோது கர்த்தர் அவனை கோபத்தை குறைப்பதற்கு, தணிப்பதற்கு கர்த்தர் அவனோடு பேசுகிறார். 6ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? கர்த்தர் கேட்கிறார், உனக்கு ஏன்பா எரிச்சல், உன் முகநாடி ஏன் மாறுபடுகிறது? அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியுது பாருங்களேன். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு ஒரு வழியை காட்டுகிறார். உன் கோபத்தை நீ விடுபட உனக்கு ஒரு வழியை சொல்லுகிறேன். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல் படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். பாவம் வாசலில் படுத்திருக்கும் என்று சொல்லி அடுத்தது அவன் என்று சொல்லுகிறார். பாவத்தை அவன் என்று சொல்லுகிறார். அதுக்கு சொல்ல போனால், சாத்தான் வீட்டு வாசலில் எரிச்சல் வரும்போது சாத்தான் வீட்டு வாசலில் படுத்திருப்பான். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? அர்த்தம் என்ன? நீயும் ஆபேலை போல நன்மையான பலியை, விசுவாசத்தின் அடிப்படையில் வருகின்ற அந்த பலியை செலுத்தினால் நானும் உன் பலியை ஏற்றுக்கொள்ள மாட்டேனா என்றுதான் அர்த்தம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யலை, ஆக உனக்கு மேன்மை வரல.
நீ உன் சகோதரனை பார்த்து உனக்கு எரிச்சல் உண்டாகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். வாசலில் சாத்தான் படுத்திருப்பான், அந்த பிசாசு படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய், நீ தான் அவனை ஆள வேண்டும், அவன் உன்னை ஆளுவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதுதான் எபேசியர் 5:27 வாசிக்கிறோம். பிசாசுக்கு இடம் கொடுக்காத. கோபம் வரும்போது பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆகவே இது கர்த்தர் இப்படி உனக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தும், ஆதியாகமம் 4:8 வாசிக்கிறோம், காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். என்ன பேசினான் போடலை. வேதம் சொல்லுகிறது, காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். என்ன பேசினானா? NIV டிரான்ஸ்லேஷனை பார்த்திக்கிட்டோன்னா, NIV இந்த ஆங்கில மொழியாக்கத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் நோட்டில் அவங்க கொடுக்குறாங்க. என்ன பேசினானா? லெட் அஸ் கோ டு த ஃபீல்ட்ஸ், நாம் வயல்வெளிகளுக்கு போவோம் வா என்று கூப்பிட்டான் என்று ஒரு மொழியாக்கத்தில் ஆங்கிலத்தில் அப்படி சொல்கிறாங்க. அந்த கீழே அந்த ஃபுட் நோட்டில் அப்படி கொடுக்குறாங்க. அப்படின்னா இவன் என்ன பேசினான்? நம்ம வயல்வெளிக்கு போவோம் வா. ஒரு சகோதரன் கூப்பிடுகிறான் என்று எவ்வளோ சந்தோஷத்தில் போயிருப்பான் பாருங்களேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இருக்க சமயத்து காயின் தன் சகோதரனை ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். அப்படின்னா முதலாவது கொலைக்கு காரணமே இந்த கோபம்தான். ஆகவே இது ஒரு அநீதி உள்ள கோபம், ஒரு தீய கோபம். இதையே நம்ம ஆண்டவர் இயேசு இன்னொரு விதத்தை சுட்டி காட்டினார். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 21-22 வசனங்களில் நம்ம ஆண்டவர் இயேசு அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக இன்னும் நாம் புரிந்து கொள்ளுகின்ற விதத்தை சுட்டி காட்டுகிறார். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பழைய ஏற்பாட்டில் மோசையின் மூலமாக இந்த பிரமாணம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் இயேசு அந்த மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த கற்பனைகளை இன்னும் ப்ரமோட் பண்ணுறார், இன்னும் உயர்த்தி சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். நியாய தீர்ப்பு அப்பவுமே வந்துடும். காரணமில்லாத கோபம், சொல்லப்போனால் அநீதியான கோபம். இது அநீதியான கோபம் என்ன செய்யும்? நியாய தீர்ப்புக்கு நமக்கு அது ஏதுவாக மாறும். அடுத்து சொல்கிறார், தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவாயிருப்பான், மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். எவ்வளவு கடினமாய் நம்ம ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கார் பாருங்களேன். கோபம் வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில். அது நீதியான கோபம், நியாயமான கோபம். தேவனுக்கு அடுத்த காரியங்களில் அந்த கோபம் தேவை. ஆனால் மனுஷனுக்கு இன்றைக்கு வருகின்ற கோபங்கள் அது நீதியான கோபம் அல்ல, அநீதியான கோபம். தன்னை விட இன்னொருவர் அங்கீகரிக்கப்படும் போது அந்த அநீதியான கோபம் தானாக வருது. காரணம் இல்லாமலே சகோதரனை பகைக்கிற, அவனை கோபிக்கிற அது கொலைக்கு சமம் என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறாரு. அன்றைக்கு காயின் அவன் சகோதர கொலைபாதகன், முதலாவது கொலைபாதகன் சகோதர கொலைபாதகன். 1 யோவான் 3:12 அப்படித்தான் சொல்லுகிறது. 1 யோவான் 3:12 பொல்லாங்கினால் உண்டாயிருந்து சகோதர கொலைபாதகனாகிய காயினை போல இருக்க வேண்டாம் என்று வேறும் சொல்லுது. அப்படியானால் இது அநீதியான கோபம். இந்த அநீதியான கோபம் இது பாவம் செய்யும். இந்த எரிச்சல் வந்தால் பாவம் செய்யும். இப்போது நாம் ஆண்டவர் இயேசுவனுக்கு பொதுவாக இந்த கோபம் கொள்ளக்கூடாது என்று சொன்னாலே உடனே நம்ம பிள்ளைகள் நம்ம ஆட்கள் சொல்லுகின்றது என்னென்னா, ஆண்டவருக்கு கோபம் வந்தது, ஆண்டவர் இயேசுக்கு கோபம் வரலையா, அவர் கோபம் வந்து அவர் ஆலயத்தை சுத்திகரித்தாரே, அவர் எல்லாம் இப்படி செய்தார் அப்படின்னு சொல்கிறவங்க தங்கள் கோபத்துக்கு நியாயப்படுத்துகிறது ஆண்டவர் இயேசுடைய கோபம். கர்த்தர் இயேசுடைய கோபத்தை நாம் கொஞ்சம் கவனிப்போம். அவர் கோபத்தை மார்க் 11ஆம் அதிகாரம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாத்தையும் பார்க்கிறோம். மார்க்கு 11ஆம் அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு முதலாவது ஒரு கருத்தை சொல்லுகிறேன். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை. அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தை பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காருடைய பலகைகளையும்
புறா விற்கிறவர்களுடைய ஆசனைகளையும் கவிழ்த்து ஒருவனும் தேவனுடைய ஆலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளக்குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். ஆண்டவர் இயேசுடைய கோபத்துக்கு நாம் இந்த உதாரணத்தை தான் சுட்டி காட்டுகிறோம். ஆனால் இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று, ஆண்டவர் இயேசுடைய கோபம் முன் கோபம் அல்ல. எடுத்த உடனே பார்த்த உடனே அப்படி அடித்தார் அப்படி பண்ண அப்படி இல்லை. அதை கவனிக்க வேண்டும். அந்த நீதி உள்ள கோபத்தினுடைய முதலாவது அடிப்படையை பார்க்க வேண்டுமானால் மார்க் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆண்டவர் இயேசுவை பவனியாக அழைத்து வராங்க. அவர் இயேசுவின் ஆலயத்துக்குள் வருகிறார். வந்தபோது மார்க் 11:12 வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து, ஒரு சர்வே, ஆண்டவர் இயேசு தேவாலயத்தை சுற்றி பார்க்கிறார். ஆலயத்துக்குள்ளே வருகிறார். பவனியாக அழைத்து கொண்டு வரப்பட்டவர் எருசலேமுக்குள் வருகிறார். ஆலயத்துக்குள் வந்து ஆலயத்தை சுற்றி பார்த்து சாயங்காலமான போது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். எடுத்தவுடனே இயேசு அடிக்கலை. ஆலயத்தில் வருகிறார், ஆலயத்தை சுற்றி பார்க்கிறார். அங்கே பிரவேசித்து அங்கே நடக்கிற எல்லாவற்றையும் பார்க்கிறார். எல்லாவற்றையும் சுற்றி பார்த்துன்னு போட்டிருக்குது. அப்படின்னா ஒரு க்ளோஸ் லுக், ஒவ்வொன்றையும் மிக தெளிவாக நோக்கி பார்த்து கொண்டே வருகிறார். என்னென்ன நடக்குது, என்னென்ன தவறு நடக்குது சுற்றி கொண்டே வருகிறார். எனக்கு அறிந்திருப்பீர்கள், தேவாலயத்தை எருசலேம் தேவாலயத்தில் முதல் பகுதி அது புறவினத்து மக்களுடைய பகுதி. புறவினத்து மக்கள் தேவனை தொழுகொள்ள வேண்டும் என்று வந்தால் அவர்கள் வருவதற்கு ஒரு பகுதி இருக்குது. அது வந்து ஜென்டைல் கோர்ட், அது புறவினத்து மக்களுடைய பகுதி. அதற்கு அடுத்தது யூத பெண்கள் போகின்ற அந்த ஸ்திரீகளுடைய பகுதி. அதுக்கு அடுத்தது யூத ஆண்கள் போகின்ற பகுதி. அதுக்கப்புறம் தான் ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் போகின்ற பகுதிகள் வரும். இந்த முதலாவது பகுதி இருக்கிற அந்த பகுதியில் தான் ஆண்டவர் இயேசு அதை சுற்றி பார்க்கிறார். புறவினத்து மக்களாக தான் இயேசு சொல்கிறார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எழுதியிருக்கவில்லையா? அது யூதர்களுக்கு அந்த முதலாவது இருக்கிற அந்த புறவினத்து மக்களுடைய அந்த ஜென்டைல் கோர்ட்டில் தான் ஆண்டவர் இயேசு சுற்றி பார்க்கிறார். அந்த இடத்தை தான் வியாபார ஸ்தலமாக மாற்றி இருந்தார்கள். புறஜாதி மக்கள் எந்த இனத்தவனாக எந்த நம்பிக்கை உள்ளவனாக இருந்தாலும் கர்த்தர் மேல் விசுவாசம் கொண்டவரை தொழுது கொள்ள வந்தால் அவன் தொழுது கொண்ட அந்த இடத்தை இவர்கள் வியாபார ஸ்தலமாக மாற்றிவிட்டார்கள். அதாவது எந்த யூதனை தவிர வேறு யாரும் அங்கே வரக்கூடாதுங்கிறது போல அதை மாற்றி வைத்திருந்தார்கள். ஆகவே தான் இயேசு வந்து அதை சுற்றி பார்க்கிறார். இது புறவினத்து மக்களுக்கென்று நியமிக்கப்பட்ட இடமாச்சு. அந்த இடத்தை நீங்களே வியாபாரத்தில் மாற்றி விட்டீர்களே, இது இயேசுவின் சுற்றி பார்த்தால் உடனே தண்டிக்கவில்லை. அடுத்த வேத கவனித்தால் 13ஆம் வசனம் 12ஆம் வசனம் மார்க் 11:12 மறுநாளிலே அவர்கள் பெத்தானியா வந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. ஒரு நாள் ஆலயத்துக்குள்ளே போகிறார். அந்த புறஜாதிகளுடைய அந்த பகுதி, ஆலயத்தின் பகுதி அது வியாபார ஸ்தலமாக மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு அவைகள் எல்லாவற்றையும் சுற்றி பார்த்துவிட்டு அவர் பெத்தானியா போயிட்டார். அன்றைக்கு மறுநாள் அவர் மறுபடியும் பெத்தானியிலிருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு வருகிறார். பசி உண்டாயிற்று. அப்போது தான் நாம் பார்க்குறோம் 13-14 வசனங்களில் அவர் அந்த கனிகொடான அத்திமரத்தை சபித்ததை பார்க்கிறோம். அடுத்து 15ஆம் வசனம், அங்கே அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தை பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்கள் கொள்ளுகிறவர்கள் துரத்திவிட்டு காசு காட்டிய பலைகள் புறா வைக்கிறவருடைய ஆசனங்களை கவிழ்த்து போட்டு, அடுத்த வேலையும் சொல்கிறது, ஒருவரும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல். எருசலேம் தேவாலயத்தினுடைய அந்த காம்பவுண்ட் உள்ள எந்த பொருளையும் சுமந்து கொண்டு போகக்கூடாது. எருசலேமுடைய ஒரு பகுதியிலிருந்து அந்த ஆலயத்தின் அடுத்த பகுதிக்கு போக வேண்டுமானால் அதிக தூரம் சுற்றி போக வேண்டும். ஆகவே அவர்கள் அன்றைக்கு பொருட்களை வாங்கி கொண்டு இந்த எருசலேம் ஆலயத்தின் ஒரு பகுதியிலிருந்து அடுத்த பகுதிக்கு போக வேண்டுமானால் ஆலயத்தின் வழியாக அதை சுமந்து கொண்டு போவார்கள். சொல்லப்போனால் அது ஒரு பைபாஸ். இன்றைக்கு ஒரு குறுக்கு வழி, ஆலயம் என்ன குறுக்கு வழியாக மாறிப்போச்சு.
ஒன்று, கர்த்தருடைய நாமத்தினாலே ஆலய தேவனுடைய அது ஆவிக்குரிய பேரில் வியாபாரம் செய்வதை இயேசு கண்டிக்கிறார். அடுத்து கர்த்தருடைய ஜெப வீட்டை ஒரு பைபாஸ், அதாவது ஒரு குறுக்கு வழியாக பயன்படுத்துவர்களை வேறும் சுட்டி காட்டுகிறது. ஒருவனும் தேவாலயத்தின் வழியாய் யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல். ஏசை சுற்றிட்டு போங்க, ஏன் ஆலயத்தை ஒரு குறுக்கு வழியாக நீங்கள் ஏன் பயன்படுத்துறீங்க? சில ஆலயங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பக்கத்தில் ஒரு சாலை, இந்த பக்கத்தில் ஒரு மார்க்கெட், ஒரு சாலை இருக்குன்னு சொன்னால் இங்கே பொருளை வாங்கிட்டு ஆலயம் வழியாக கடந்து அந்த பக்கம் போவாங்க. ஏன் சுற்றி ஆலயம் அவனுடைய ஒரு குறுக்கு வழியாக மாற்றப்பட்டிருக்கிறது. அப்போது தான் இயேசு சொல்லுகிறார், இது எல்லா ஜனங்களுக்கும் உரிய இடமாச்சே. அப்படின்னா இயேசு எடுத்த உடனே அவருடைய கோபம் வரவில்லை. அவர் எல்லாவற்றையும் பார்த்தார், எல்லாவற்றையும் நோக்கி பார்க்கிறார். எப்படியெல்லாம் மனிதர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஒன்று, மதத்தின் பெயரால் மக்கள் ஏமாற்றப்படுவதை இயேசு அருவருக்கிறார். இரண்டாவதாக, தேவனுடைய வீடு அது ஜனங்களுக்கு ஒரு குறுக்கு வழியாக பயன்படுத்தப்படுகிறது. அதை இயேசு விரும்பவில்லை. இயேசு அதை கண்டித்தார். இதை விட அற்புதமான என்னவென்றால், கவனித்து பார்ப்போமானால் மார்க் 11:15 அவர் இயேசு தேவாலயத்தை பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகளையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறாவுக்குடைய ஆசனங்களையும் கவிழ்த்து போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு மனிதர்களை அடிக்கவில்லை. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 13 முதல் 16 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். இயேசு அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்தினார் பாருங்களேன். யோவான் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்தில் ஆடு மாடுகள் புறாக்கள் ஆகியவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர்கள் உட்கார்ந்துருக்கிறதையும் கண்டு பார்த்துட்டு என்ன பண்ணாரா, உடனே அடித்தார். யோவான் எழுதவில்லை. சவுக்கினால் கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி, ஆண்டவர் இயேசு ஒரு சவுக்கை உண்டு பண்ணால் உட்காரணும். அவர் என்ன செய்ய வேணும், உட்கார்ந்து என்ன பண்ணார், கயிற்றை எடுத்து கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டாக்குகிறார். நம்ம கோபம்லாம் ஒரு செகண்ட் தான். திடீர்னு கோபம் வந்து ஏதாவது ஒன்று பேசிடுவோம், ஒன்று செய்துடுவோம், அதுக்கப்புறம் வருத்தப்படுவோம், அதுக்கப்புறம் மனஸ்தாபப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த கோபத்தை வெளிப்படுத்த விதத்தை பாருங்களேன். கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி, சவுக்கை ஏற்கனவே சவுக்கு கொண்டு வந்து அடிக்கலை, அங்கே வந்து இவர்களை பார்க்கிறார். பார்க்கும்போது என்ன செய்கிறார், அவர் ஒரு கயிறுகளை எடுத்து ஒரு சவுக்கை உண்டாக்கி அந்த சவுக்கினால் அடித்தார்னு வேறு சொல்லுது. பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு, ஆடு மாடெல்லாம் மனுஷனை போனால் போயிடுவான், ஆடு மாடு போகாது, துரத்தி விட்டு அடுத்தது காசுக்காருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு, மிக அற்புதமானது 16ஆம் வசனம் யோவான் 2:16, புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள். புறாக்களை அடித்தார்னு போடலை, புறாக்கள் துரத்தினான்னு போடலை, இவைகளுக்கு எடுத்துக்கொண்டு போங்கள். எவ்வளவு நிதானமாய் ஆண்டவர் இயேசு தன் கோபத்தை வெளிப்படுத்த பாருங்களேன். அந்த நீதி உள்ள கோபம் இப்படித்தான் வெளிப்படும். ஒன்று, மிக தெளிவாக ஒரு சர்வே, ஒரு புள்ளிவாழ்வு அந்த இடம் சுற்றி பார்க்கிறார், என்னென்ன தவறுகள் அங்கே நடக்க சுற்றி பார்க்கிறார். உடனே தண்டிக்கவில்லை, மறுநாளில் வருகிறார், வந்து அவர்களை துரத்துகிறார். அடுத்து அவருடைய கோபத்தை பார்க்கிறோம், அது நிதானமானது, முன்கோபம் அல்ல. ரெண்டாவது, அது நிதானமானது. சவுக்கை உண்டு பண்ணி ஆடு மாடுகளை துரத்தினார், ஆனால் புறாக்களை துரத்தில் இவைகளிலிருந்து எடுத்து கொண்டு போங்க. அடுத்து வண்டி கவனிக்கிறோம், ஆண்டவர் இயேசுடைய மனதுருக்கம். இந்த கோபத்திலும் மத்தேயு 21ஆம் அதிகாரம், மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் இந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கும்போது அங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு தேவாலயத்தில் 12ஆம் வசனம், மத்தேயு 21:12, இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவருமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்வ குகை ஆக்கினீர்கள் என்றார். அதாவது ஆண்டவர் இயேசு சவுக்கை உண்டாக்கி ஆலயத்தை சுற்றி பார்த்து எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு மறுநாளில் வந்து சவுக்கை உண்டாக்கி அவங்கள அடித்து துரத்துறாங்க. மிருகங்களை புறாக்களை எடுத்துக்கொண்டு போக சொல்ல மனிதர்களை துரத்தி விட்டார். காசுக்காரன் பறவைகளை அவர் கவிழ்த்து போடுகிறார்.
சொன்ன என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும், நீங்கள் எதை வியாபார ஸ்தலமாக மாற்றிட்டீங்களே. இப்படி சொல்லி கொண்டிருக்கும்போது 14ஆம் வசனம், மத்தேயு 21:14, அப்பொழுது, எப்பொழுது என்றால் இயேசு, நாம் சொல்லுகிற இயேசு உச்சக்கட்ட கோபத்தில் இருந்து நாம் சொல்கிறோமே, அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்துக்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். எவ்வளோ பெரிய மனது இருக்கும் பாருங்களேன். தேவாலயத்தை சுத்திகரிக்கின்ற அப்பொழுது தான் ஆவியானவர் எழுதுகிறார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும், கையில் என்ன இருக்குது, எல்லாவற்றையும் துரத்தி விடுகின்ற சவுக்கினால் செய்யப்பட்ட ஒரு கயிர்களால் செய்யப்பட்ட சவுக்கு ஒன்று கையில் இருக்குது. என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும், நீங்கள் கோபத்தில் பேசி கொண்டிருக்கிறார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் அவர்கிட்ட வராங்க, இயேசுவை சுகமாக்கினான் போட்டிருப்பார்களேன். எவ்வளவு பெரிய நிதானம் பாருங்களேன். நாம இருந்தால் இப்படி கோபமான செய்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தனா உனக்கு வேறு நேரம் கிடைக்கல போடான்னு சொல்லி அவனுக்கு 2 செய்து போட்டு அனுப்பியிருப்போம். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த நிதானத்தை கடைபிடிக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அந்த மனதுருக்கம் அந்த சூழ்நிலையிலே மாறாமல் இருந்ததே, அதுதான் நீதி உள்ள கோபத்துக்கு சரியான எடுத்துக்காட்டு. அதனுடைய இன்னொன்னை சுட்டி காட்டுகிறேன். ஆண்டவர் இயேசுக்கு வந்தது கோபம் அல்ல. ஆண்டவர் இயேசுக்கு வந்தது கோபம் அல்ல. நாம் இன்னைக்கு கோபம் அப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது. யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அப்பொழுது ஆண்டவர் இயேசு ஆலயத்தை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். ஆண்டவர் இயேசுவுக்கு இருந்தது கோபம் அல்ல, பக்தி வைராக்கியம். zeal for God, zeal for God's house. சங்கீதம் 69:9 வாசிக்கிறோம், ஒரு வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொல்லி எழுதப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறுதல் தான் இந்த ஆலய சுத்திகரிப்பு, ஆண்டவர் இயேசுடைய கோபத்தின் வெளிப்பாடு. ஆகவே ஆண்டவர் இயேசு வந்து கோபம் அல்ல, அது வைராக்கியம். கர்த்தருடைய வீட்டை குறித்து உண்டான வைராக்கியம், தேவனுடைய காரியங்களை குறித்து உண்டான வைராக்கியம், அது தேவை. அதைத்தான் ஒரு புதிதாக்கப்பட்ட சிருஷ்டி, ஒரு புதிய மனிதன், அவனுடைய செயல்பாடாக 2ஆவதாக எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25 அந்த புதிய மனிதன் முதலாவது அடையாளம் பொய்யை களைந்து அவன் மெய்யை பேசுகிறவன். 2ஆவதாக நாம் கவனித்திருக்கிறோம். 2ஆவதாக நாம் கவனிக்கிறோம், கோபம் வரும், கோபம் கொண்டாலும் தான் போட்டிருக்கு, கோபமே வரக்கூடாதுன்னு சொல்லலை. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். ஏனென்றால் பாவம் செய்கின்ற கோபம் இருக்குது, பாவம் செய்யாத கோபம் இருக்குது. சொன்னது போனால் நீதி உள்ள கோபம், அநீதி உள்ள கோபம். தேவனுடைய கோபம் அது நீதி உள்ள கோபம். அதே போல ஆண்டவர் இயேசுவிடத்தில் இருந்தது அது தேவ நீதியை வெளிப்படுத்துகின்ற கோபம், தேவனுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம். அது கோபம் அல்ல. அது ஆனால் தான் இவ்வளவு நிதானமாக செயல்பட முடிகிறது. பரிசுத்த பவுல் வைராக்கியத்தை பற்றி பேசுகிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களில், கலாத்தியர் 5:19-20 மாம்சத்தின் கிரிகளை பற்றி பரிசுத்த பவுல் சொல்லும்போது அவர் வைராக்கியத்தையும் அதை சுட்டி காட்டுவார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. அவை யாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேடுகள், பொறாமைகள், இப்படி அவர் சொல்லுகிறார். மாம்சத்தின் கிரியை என்று சொல்லும்போது அவர் வைராக்கியத்தை சுட்டி காட்டுகிறார். ஆனால் அதே பரிசுத்த பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், கலாத்தியர் 4:18, நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அப்படின்னா மாம்சத்துக்குரிய வைராக்கியமும் இருக்குது, மாம்சத்துக்குரிய வைராக்கியமும் இருக்குது. அதே நேரத்தில் நல்ல விஷயத்துக்கும் வைராக்கியம் தேவை என்று தான் வேதம் சுட்டி காட்டுகிறது. நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டு நல்லது தான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். ஆகவே கோப வைராக்கியம் வேண்டும், இருக்கணும். அது நல்ல விஷயத்தில், சொல்லப்போனால் ஆவிக்குரிய காரியங்களில் அந்த கோபம் இருக்க வேண்டும். இது நிறைய உதாரணங்கள், நான் நேரத்திலும் இதை குறைத்துக் கொள்ளுகிறேன். ஆகவே மிக அவசியமானது கோபம் வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவசியமானது. ஆனால் அதே நேரத்தில் அது பாவம் செய்வதற்கு ஒரு வழியாக, ஒரு சாக்குப்போக்காக சொல்லிவிடக்கூடாது.
அடுத்து வேதம் சுட்டி காட்டுகிறது கோபம் தணிய வேண்டும். கோபம் அப்படி நியாயமான கோபம் வந்தால் கூட நம்ம ஆண்டவர் இயேசுவை பார்த்தோமே, ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். அப்பொழுது தேவையுள்ள மக்கள் வரும்போது அவர்களுக்கு சொஸ்தமாக்கினார் தானே வேதம் சொல்லுது. கோபம் தணிய வேண்டும். ஏனென்றால் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புரிந்து கொள்ளுதல் வேண்டும். நம்ம கோபத்தினால எதுவும் மாற போகிறதில்லை. கோபம் வேண்டும், தேவனுக்கு எடுத்த காரியங்களில் கோபம் வேண்டும். அதே நேரத்தில் அந்த கோபத்தை ரொம்ப நாள் தூக்கிட்டு போயிடக்கூடாது. ஏனென்றால் யாக்கோபு 1:19-20 சொல்லுகிறது. யாக்கோபு 1:19-20 ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்குமானால் கோபப்படலாம். மனுஷனுடைய கோபம் தேவனை நடப்பிக்காத போது ஏன் கோபப்படணும்? நம்முடைய கோபத்தினால எந்த மனிதனையும் மாற்ற முடியாது. யாரையும் மாற்ற நினைத்தால் நாம் தோற்று போவோம். நமக்கு கோபம் அதிகமாகும். மாறாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. அப்படி கோபம் வந்தாலும் அது எவ்வளவு சீக்கிரமாவது தணிந்து விட வேண்டும். அதை காலங்கள் கடந்து அந்த கோபத்தை வைத்து கொண்டிருக்கவே கூடாது. அது சொல்லுகிறது ஒரு புரிந்து கொள்ளுதல் வேண்டும். என்னுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. அது மிக மிக அவசியம். 2 மோசே தேவனுடைய மனுஷன்தான், பூமியில் மிகுந்த சாந்தம் உள்ளவர் தான். ஆனாலும் இந்த மக்கள் மேல் உள்ள கோபத்தில் கர்த்தர் கல்மலையை பார்த்து பேச சொன்னபோது அவர் நாங்கள் தண்ணீரை புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி கல்மலையை அடிக்கிறத பார்க்குறோம்ல. அவருடைய கோபம் தேவநீதியை நடப்பிக்காது. தண்ணீர் வந்தது, ஆனால் ஆரோனும் சரி மோசையும் சரி அவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் போயிற்று. மனுஷனுடைய கோபம் தேவநீதியை நடப்பிக்காது. இன்னும் அவசியமானது, பிசாசுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. கோபம் கொள்ளும்போது நாம் செய்கிறது, அங்கே இது பிசாசுன்னு போட்டிருக்கிற அந்த கிரேக்க வார்த்தைக்கு பார்த்தா டயபாலிக்குங்கிற வார்த்தை இருக்கும் பிசாசு என்பதற்கு. அதுக்கு இன்னொரு வார்த்தை சாத்தான். அந்த சாத்தான் என்றாலே தூஷிக்கிறவன் என்ற அர்த்தம். பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்றால் அர்த்தம் என்ன? தூஷிப்பதற்கு, தூஷிக்கப்படுவதற்கு தேவநாமமோ அல்லது ஒரு தேவ மனுஷனோ ஒரு விசுவாசிய நாமமோ தூஷிக்கப்படுவதற்கு நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. அதுதான் எபேசியர் 4:26-27 நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். திரும்பவும் சொல்லுகிறேன், கோபமே வராதுன்னு சொல்ல முடியாது. கோபம் வரும், அது மனித உணர்வு. எப்போ நான் சொன்னேன் முதல்ல, எது நம்மளை நமக்கு பிரியமில்லாதவர்கள் நடக்கிறதோ, எது நம்மை பாதிக்கிறதோ, இன்னும் சொல்ல போனால் நம்முடைய சுயத்தை எது அதிகமாக பாதிக்குதோ அப்போது தான் கோபமே வரும். மற்றவங்களை விட்டு சொல்லும்போது நமக்கு கோபம் வராது. நாம் செய்யாத ஒன்றை நம்ம செய்தோம்னு சொல்லும்போது கோபம் அதிகமாக வரும். அல்லது நம்முடைய சுயத்தை சுட்டி காட்டும் போது கோபம் அதிகமாக தொட்டு விட்டால் கோபம் வந்துடும். ஆகவே வேறு கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் எரிச்சல் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள தனிய கடவுள். அதாவது ஒரு நாள் முழுவதும் கொண்டு போயிடாதீங்க. உடனே இயல்பு நிலைக்கு அதை சரிப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தூஷிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். இது ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒரு புதிய மனுஷனாக்கப்பட்டவனுடைய 2வது நல்ல அடையாளம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோபத்தினால் அநேக நேரங்களில் நாங்கள் அநேக காரியங்களை இழந்திருக்கிறோம்ப்பா. நான் இழந்திருக்கேன் தகப்பனே. பரிசுத்த தகப்பனே, எங்கள் கோபம் ஒரு நீதி உள்ள கோபமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே, எது உங்களை துக்கப்படுத்துதோ, எது உங்களை கோபம் உண்டாக்குறதோ அது எங்களையும் கோபம் உண்டாக்கட்டும், அது எங்களுக்கும் துக்கத்தை உண்டாக்கட்டும். தகப்பனே, எந்த விதத்திலும் பாவத்துக்கு இடம் கொடுப்பதற்கு, பாவம் செய்வதற்கு எங்கள் கோபத்துக்கு இடம் கொடுக்காதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க. எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை தருவீராக. நாங்கள் இந்த கோபத்தை அதை சுமந்து கொண்டு காலங்களை தாண்டி கொண்டு போகாதபடி தகப்பனே, உடனே நாங்கள் சீர் பொருந்த, நல்மனம் பொருந்த எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாங்கப்பா.
தகப்பனே, எந்த விதத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையோ கர்த்தாதி உங்கள் நாமமோ அல்லது தகப்பனே எங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்களோ தூஷிக்கப்படுவதற்கு எங்கள் கோபம் வழியாக இல்லாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க. மகிமையை நாங்கள் மக்கள் செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.